அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம். ஒரு கால்பந்தாட்ட போட்டி நடக்கின்றது. அந்த போட்டியை பார்வையிடுவதற்காக பார்வையாளர்கள் வரிசையிலே இயேசு அமர்ந்திருக்கின்றார். போட்டி யாருக்கு இடையில் என்றால், ஒரு அணியிலே கத்தோலிக்கர்கள், இன்னொரு அணியிலே பிற கிறிஸ்தவ சபைகளை சார்ந்தவர்கள். எனவே கேத்தலிக்ஸ் வர்சஸ் ப்ராட்டஸ்டன்ட்ஸ். பின்னாலே அமர்ந்திருந்த கிறிஸ்தவர்கள் இயேசு யாருடைய அணியை ஆதரிப்பார் என்று உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். விளையாட்டு ஆரம்பமாகின்றது. இரண்டு அணிகளும் மிக தீவிரமாக ஆடுகின்றன. சில நிமிடங்களுக்கு பின்னால் கத்தோலிக்க அணி ஒரு கோல் போடுகின்றது. உடனே இயேசு எழுந்து உற்சாகத்தோடு கைதட்டி ஆர்ப்பரித்து அவர்களை பாராட்டுகின்றார். பின்னால் இருந்த கத்தோலிக்கர்கள் சொன்னார்கள், பார்த்தீங்களா, இயேசு எங்கள் பார்ட்டி, இயேசு எங்கள் சைடு. விளையாட்டு நடந்து கொண்டிருக்கின்றது. கொஞ்ச நேரத்தில் ப்ராட்டஸ்டன்ட்ஸ், மற்ற சபைகளை சார்ந்த அந்த அணியினர் இந்த பக்கமாக கோல் போடுகின்றார்கள். கத்தோலிக்கர்களுக்கு எதிராக கோல் போடுகின்றார்கள். அப்பொழுது இயேசு எழுந்து நின்று தன் தோளில் இருந்த அந்த துண்டை கூட எடுத்து ஃபென்டாஸ்டிக் என்று சொல்லி உற்சாகப்படுத்தி ஆரவாரமாக அவர்களை பாராட்டுகின்றார். அப்பொழுது பின்னால் இருந்த ஒருவர் இயேசுவின் தோளை தட்டி, ஆண்டவரே, நீங்கள் யாருடைய சைடு? நீங்கள் ரெண்டு பக்கமும் சப்போர்ட் பண்ணுறீங்களே என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு சொல்லுவார், நான் ஃபுட்பால் சைடு, நான் கத்தோலிக்கர் சைடும் இல்லை, ப்ராட்டஸ்டன்ட் சைடும் இல்லை, கால்பந்தாட்ட அணி என்னுடைய அணி. நான் கால்பந்தாட்டத்தை பார்க்க வந்திருக்கின்றேன், அதை பார்த்து ரசிக்கின்றேன், யார் நன்றாக விளையாடுகின்றார்கள் அவர்களை உற்சாகப்படுத்துகின்றேன் என்று ஆண்டவர் சொல்லுவதாக ஒரு நவீன உவமை. இந்த உவமை நமக்கு சொல்லுகின்ற ஒரு உண்மை, ஆண்டவர் இயேசு எங்களுக்குத்தான் சொந்தம், ஆண்டவர் இயேசு எங்களைத்தான் முன்னிலைப்படுத்துவார் என்று நினைக்கின்ற பலருக்கு எங்களிடம்தான் உண்மையின் அந்த வெளிச்சம் இருக்கின்றது என்று நினைக்கின்ற சபையினருக்கும் சமயத்தவருக்கும் பதில் மொழியாகத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டின் பொதுக்காலம் 26ஆம் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி வாசகம் மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 9, 38 முதல் 48 வரையிலான இறைவார்த்தைகள். இன்றைய வாசகத்திலே யோவான் இயேசுவை பார்த்து, போதகரே, ஒருவன் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்று சொல்லுகின்றார். முதல் வாசகத்திலே கடவுள் இஸ்ராயேல் மக்கள் குலத்திலிருந்து 70 பேரை தேர்ந்தெடுத்து அவர்கள் மோசேக்கு துணையாக இருக்கும்படியாக ஏற்பாடு செய்கின்றார். அவர்கள் அனைவரையும் சந்திப்பு கூடாரத்திலே வரும்படியாக செய்கின்றார். ஆனால் இந்த 70 பேரில் 2 பேர் சந்திப்பு கூடாரத்துக்கு வரவில்லை. மற்ற அனைவர் மீதும் கடவுளுடைய ஆவி இறங்குகின்றது. அதே நேரத்தில் சந்திப்பு கூடாரத்தில் வராத பாளையத்திலே தங்கிவிட்ட அந்த 2 பேர் மீதும் ஆவியானவர் இறங்குகின்றார். இதை பார்த்தவுடனே யோசுவா சொல்லுவார், மோசேயை பார்த்து, அங்கே பாளையத்தில் 2 இறைவாக்கு உரைக்கின்றனர், அவர்கள் சந்திப்பு கூடாரத்தில் வரவில்லை, அவர்களை தடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இந்த 2 நிகழ்ச்சியிலுமே ஒரு பொதுவான ஒரு உண்மை இருக்கின்றது. யோவான் தங்கள் கூட்டத்தை சாராத ஒருவர் இயேசுவின் பெயரை உச்சரிப்பதை தடை செய்ய நினைக்கின்றார். யோசுவா மோசேயின் கட்டளைக்கு பணியாமல் பாளையத்தில் தங்கிவிட்ட அந்த 2 பேரும் எப்படி இறைவாக்கு உரைக்கலாம், அவர்கள் நமது கூட்டத்தில் இல்லையே என்ற ஒரு எண்ணத்தில் அவர்கள் தடை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார். நமது கூட்டம், நமது குழு, நம்மை சார்ந்தவர்கள், மற்றவர்கள் நம்மை சாராதவர்கள். நம்மை சார்ந்தவர்களுக்கு அருளப்படுகின்ற கொடைகள் மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடாது, எல்லாம் நமக்குள் இருக்க வேண்டும். இங்கே இயேசு என்ன சொல்லுகின்றார்? எனக்கு எதிராக இல்லாதவன் என்னோடு இருக்கின்றான். அந்த நபர் நம்மை சார்ந்தவராக இல்லை என்பது உண்மைதான். ஆனால் கடவுளுடைய ஆவிய, கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய செயலாற்றல் என்பது நம்மிடம்தான் இருக்க வேண்டும், இருக்கின்றது என்று நினைப்பது தவறு என்று சொல்லுகின்றார். பழைய ஏற்பாட்டிலும் மோசே அதைத்தான் சொல்லுகின்றார். இயேசுவும் மோசேயும் ஒன்று போல சொல்லுகின்ற ஒரு செய்தி, நம்மை சார்ந்தவர்கள், நம்மை சாராதவர்கள் என்ற இந்த பாகுபாடு கடவுளுக்கு உகந்தது அல்ல என்பது. சமூகத்திலே இவர் நம்மை சார்ந்தவர்,
இவர் நம்மை சாராதவர் என்ற உணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு வேலையை சாதி செய்கின்றது. நமது சாதியை சார்ந்திருந்தால் அவர் நம்மை சார்ந்தவர், மற்றவர்களெல்லாம் வேறு என்று சொல்லுகின்ற அந்த ஒரு பாணி சமூகத்திலே நாம் பார்க்க முடிகின்றது. அதுபோல் மொழியும் இந்த வேலையை செய்ய முடியும். நான் பேசுகின்ற மொழியை பேசுகின்றவர்கள் என்னை சார்ந்தவர்கள், மற்றவர்களெல்லாம் வேற்று மனிதர்கள். அதுபோல் இனம் ஒரு காரணியாக இருக்க முடியும். இந்த வரிசையிலே சமயம் என்பது இந்த எல்கையை வகுப்பதிலே மிக பெரிய பங்கு வகிக்கின்றது என்றால் அது உண்மை. இந்த சமயம் என்பதுதான் எல்லை கோடுகளை இன்னும் வலுவாக அமைக்கின்றது. சாதி கூட இன்றைக்கு கட்டுடைக்கப்பட முடியாமல் இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் அது சமயத்தால் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றது, சமயத்தால் நியாயப்படுத்தப்பட்டிருக்கின்றது, சமயத்தால் நிரந்தரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த சமயம் என்பது நான் நீ என்ற ஒரு எண்ணத்தை, உள்ளிருப்பவர் வெளியிருப்பவர் என்ற எண்ணத்தை, நம்மை சார்ந்தவர் நம்மை சாராதவர் என்ற எண்ணத்தை வலுவாகவே இந்த சமூகத்தில் கட்டமைக்கின்றது. இதற்கு பல காரணங்கள் நாம் சொல்ல முடியும். முதலாவதாக வரலாற்று காரணிகள். இந்த சமயங்கள் தோன்றுகின்ற பொழுது ஒரு வெற்றிடத்தில் அவை தோன்றவில்லை, பல்வேறு சமயங்களின் நடுவில் தான் இவை தோன்றுகின்றன. யூத சமயம் தோன்றுகின்ற பொழுது ஏற்கனவே பல சமயங்கள், பல தெய்வங்கள், பல தெய்வ வழிபாடுகள் இருந்த ஒரு சூழலில் தான் ஆபிரகாம் அவற்றையெல்லாம் விட்டு வருகின்றார். எனவே பல தெய்வங்கள் இருக்கின்ற இந்த சூழலில் நமது தெய்வம் பெரியவர் என்று காட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் அவர்களுக்கு இருக்கின்றது. எனவே எங்கள் தெய்வத்தை போல யார் என்று சொல்லுகின்ற ஒரு எண்ணம். எனவே அது தன்னை தக்க வைப்பதற்காக எந்த ஒரு சமயமும் எல்கைகளை வலுவாக்கி கொண்டு அதற்குள் இருக்கின்றவர்கள் அதற்கு வெளியே இருக்கின்றவர்கள், இப்படி உள் வெளியே என்ற இந்த பாகுபாடு அதுக்கு அடுத்த நிலையில் எங்களுடைய இந்த கட்டமைப்பு தான், எங்களுடைய இந்த சமயம்தான் உயர்ந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் கடந்து செல்கின்றோம். எங்களிடம்தான் உண்மை இருக்கின்றது, உண்மையின் முழுமை என்பது எங்களிடம்தான் இருக்கின்றது என்ற ஒரு எண்ணம் எல்லா சமயங்களிலுமே உண்டு. கிறிஸ்தவத்திலும் இந்த சிந்தனைகள் வலுவாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். கிறிஸ்தவத்தின் துவக்க காலங்களுக்கு நாம் செல்லுகின்ற பொழுது 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சிப்ரியன் என்ற ஆயர், ஆப்பிரிக்காவிலே கார்த்தேஜ் என்ற இடத்தில் வாழ்ந்தவர். இவர் எக்ஸ்ட்ரா எக்லேசியாம் நுல்லா சாலுஸ், அதாவது தேர் இஸ் நோ சால்வேஷன் அவுட் சைட் த சர்ச், திருச்சபைக்கு வெளியே மீட்பு இல்லை என்று சொன்னார். எனவே மீட்பு அடைய வேண்டுமென்றால் நீங்கள் திருச்சபைக்குள் வர வேண்டும், அதற்கு வெளியே மீட்பு என்பது இல்லை. இந்த கருத்தை தான் நாம் இன்று வரைக்கும் உள்வாங்கி எங்களிடம் மீட்பு இருக்கின்றது, எங்களிடம்தான் மீட்பு இருக்கின்றது, எங்களிடம் மீட்பு இருக்கின்றது என்பதில் பெரிய பிரச்சனை இருப்பதாக தோன்றவில்லை. எங்களிடம் உண்மையான கடவுள் இருக்கின்றார் என்று சொல்வதில் எந்த பிரச்சனையும் இருக்கப் போவதில்லை. ஆனால் எங்களிடம்தான் என்று சொல்லுகின்ற பொழுது பிரச்சனை வருகின்றது. இந்த எக்ஸ்க்ளூசிவிட்டி, எங்களிடம்தான், மற்றவரிடம் இல்லாதது எங்களிடம் இருக்கின்றது, மற்றவர்களுக்கு இதில் எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லுகின்ற அந்த எண்ணம், அதை இன்றைய நற்செய்தி வாசகம் உடைக்கின்றது. அப்படி என்றால் இன்றைய திருச்சபையின் போதனை இப்படித்தான் இருக்கின்றதா என்றால் நிச்சயமாக இல்லை. திருச்சபையின் பார்வையிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது, திருச்சபையின் போதனைகளிலே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. திருச்சபை மற்ற சமயங்களை எப்படி பார்க்கின்றது என்பதிலே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இவை 2ஆம் வத்திக்கான் சங்கத்திலிருந்து ஆரம்பமாகின்றன. ஆனால் பல நேரங்களிலே நாம் திருச்சபையின் இன்றைய போதனை என்ன என்பதை தெரியாததனால் நாம் இன்னும் நம்மிடம்தான் எல்லாம் இருக்கின்றது, நாம் தான் உயர்ந்தவர்கள், நம்மை தவிர நம்மை தாண்டி எதுவும் இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு நிலைப்பாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது இன்றைய திருச்சபையின் போதனை அல்ல. 2ஆம் வத்திக்கான் சங்கத்திலே 16 ஏடுகள், அவற்றுள் 2 ஏடுகள் இதை மிக குறிப்பாக சொல்லுகின்றன. ஒன்று கிறிஸ்தவம் அல்லாத பிற சமயத்தோடு உள்ள திருச்சபையின் உறவு என்பதை பற்றி ஒரு ஏடு சொல்லுகின்றது. இன்னொரு ஏடு திருச்சபையின் நற்செய்தி பணி பற்றி சொல்லுகின்றது. கிறிஸ்தவம் அல்லாத சமயங்களோடு திருச்சபைக்குள்ள அந்த உறவை பற்றி சொல்லுகின்ற அந்த ஏடு இப்படி சொல்லுகின்றது. பல சமயங்களை பற்றி பேசிவிட்டு அது சொல்லும், இந்த சமயங்களிலே காண கிடக்கின்ற உண்மையானதும் தூயதுமான எதையுமே கத்தோலிக்க திருச்சபை வெறுத்து ஒதுக்கவில்லை. என்ன சொல்ல வருகின்றார்கள் என்றால்,
இந்த உண்மைகள் மற்ற சமயங்களிலும் காண கிடக்கின்றன. மற்ற சமயங்களிலும் உண்மையின் ஒளிக்கற்று வீசுகின்றது என்று அந்த ஏடு சொல்லுகின்றது. தன்னுடைய கொள்கைகளிலிருந்தும் போதனைகளிலிருந்தும் பலவற்றில் மாறுபடினும் அவை காட்டும் வாழ்க்கை நெறிமுறைகள் கோட்பாடுகள் பல வேளைகளில் உண்மையின் ஒளிச்சுடரை பிரதிபலிக்கின்றன என்று அந்த ஏடு சொல்லுகின்றது. உண்மையின் ஒளிக்கதிர், த ரே ஆஃப் ட்ரூத். த ரே ஆஃப் ட்ரூத் இஸ் ஃபவுண்ட் இன் அதர் ரிலிஜன்ஸ். மற்ற சமயங்களிலும் இந்த உண்மையின் ஒளிக்கற்று இருக்கின்றது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஏடு நமக்கு வலியுறுத்துகின்றது. எனவே கிறிஸ்தவர்கள் தம் நம்பிக்கைக்கும் வாழ்வுக்கும் சான்று பகருங்கால் பிற சமயங்களை பின்பற்றுபவர்களிடம் காணப்படுகின்ற அருள் நெறி மற்றும் அறநெறி சார்ந்த நலன்களையும் சமூக பண்பாடு விழுமியங்களையும் ஏற்றுக்கொண்டு அவற்றை பேணி வளர்ச்சியுறச் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றது. அதாவது பிற சமயங்களில் காணப்படுகின்ற அருள் நெறி அறநெறி இந்த சிந்தனைகள் நம்மிலும் வளர்க்கப்பட வேண்டும் என்று இந்த ஏடு நம்மை உற்சாகப்படுத்துகின்றது. அதுபோல திருச்சபையின் நற்செய்தி பணி என்று சொல்ல வந்த அந்த ஏடு என்ன சொல்லுகின்றது என்றால், பல்வேறு நாடுகள் பல்வேறு மரபுகளை பற்றி பேசிவிட்டு இம்மரபுகளில் மறைந்திருக்கும் வார்த்தையானவரின் வித்துக்களை மகிழ்ச்சியோடும் வணக்கத்தோடும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று இந்த மடல் சொல்லுகின்றது. வார்த்தையானவரின் வித்துக்கள், த சீட்ஸ் ஆஃப் த வேர்டு. நாம் வார்த்தை மனுவுரு ஆனார் என்று தான் நாம் சொல்லுகின்றோம். எனவே அந்த வார்த்தையானவரின் அந்த வித்துக்கள், த சீட்ஸ் ஆஃப் த வேர்டு ஆர் ஃபவுண்ட், அவங்கள்ட்டையும் அது இருக்கு என்று சொல்லுகின்றது. எனவே இன்றைக்கு திருச்சபை எல்லாம் என்னிடம்தான் இருக்கின்றது என்று சொன்ன அந்த நிலையிலிருந்து ரொம்ப வெளியே வந்தாச்சு. கடவுள் எல்லோரிடமும் செயல்படுகின்றார் என்ற ஒரு கருத்தாக்கத்திற்கு திருச்சபை வந்திருக்கின்றது. இதைத்தான் இன்றைய நற்செய்தியும் நமக்கு உணர்த்துகின்றது. நம்மை சார்ந்தவரிடம் மட்டும்தான் இயேசு என்ற அந்த பெயர் இருக்கின்றது, உச்சரிக்கப்படுகின்றது, பயன்படுத்தப்படுகின்றது, செயலாக்கப்படுகின்றது என்றெல்லாம் நாம் சொல்ல முடியாது. நம்மை தாண்டியும் எல்லைகளை தாண்டியும் இயேசு செயல்படுகின்றார், கடவுள் செயல்படுகின்றார். இதை திருச்சபை இன்று வலியுறுத்துகின்றது. எந்த ஒரு மனிதனும் இனி எல்லாம் எங்களிடம் இருக்கின்றது என்று சொன்னால் அது உண்மை அல்ல. கடவுள் அப்படி செயல்படவில்லை. எனவே இன்றைய வாசகங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற செய்திகள், முதலாவதாக, நீ உனது பாதையிலே உறுதியாக இரு. நீ செல்லுகின்ற பாதை உனது பாதை, அதில் கவனம் செலுத்து. இரண்டாவதாக, உன்னைப் போலவே மற்றவர்களும் பயணிக்கின்றார்கள், அவர்களுடைய பாதைகள் வேறுபட்டதாக இருக்கும். அப்படி பல பாதைகள் தான் உண்மையை நோக்கி மக்களை அழைத்துச் செல்கின்றன என்ற உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, எனது பாதையில் இல்லாத அனுபவங்களும் உள்ளொளிகளும் மற்ற பாதைகளில் இருக்க வாய்ப்பு இருக்கின்றது. அதை நான் மறக்க முடியாது. எனவே ஒவ்வொரு பாதையிலும் தனித்துவமான அனுபவங்களும் உள்ளொளிகளும் கடவுளாலேயே வழங்கப்படுகின்றன. எனவே அந்த பன்மைத்தன்மையை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு பக்குவமும் பண்பும் நமக்கு நிச்சயமாக அவசியம். பன்முகத்தன்மை என்பதுதான் வாழ்க்கையின் நிஜம். பன்முகத்தன்மை என்பதுதான் இயல்பானது. பன்முகத்தன்மை என்பதுதான் இயற்கையானது. எனவே திறந்த மனதோடு உரையாடுகின்ற ஒரு பண்பு நமக்கு அவசியம். சமயங்களால் நாம் வேறுபட்டாலும் கடவுளின் மக்கள் என்ற உணர்விலே ஒன்றுபட நம்மை அழைக்கின்றது இன்றைய வாசகங்கள். நன்றி.